ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் பார்த்தோன்னா இன்றைக்கி தளபதி படத்தோட ரிலீஸு. ஸோ நான் ஒவ்வொரு வருஷமும் வந்து ரொம்பவே ட்ரை பண்ணேன். நம்ம தளபதியோட படத்தை எப்படியாவது ஒரு தடவை வந்து ஃபஸ்ட்டும் வந்து நான் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். பட் ஆனால் இது வரைக்குமே என்னோடய லைஃப்பில் அது நடக்கவே இல்லை. ஆனால் நம்ம தளபதியோட கடைசி படம் ஜனநாயகம். ஸோ இந்த படம் வந்து எனக்கு முதல் படமாக வந்து அமையும் நான் எதிர்பார்க்கல. என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் நான் ஸ்கூல் படிக்க இருந்து வச்சுருந்த அந்த லிஸ்ட்டில் இருந்த ஒரு 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 அதுவும் ஃபஸ்ட்டு தளபதியோட படத்தை ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுங்கிற ஒரு எய்மு வந்து அந்த லிஸ்ட்டில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு மார்னிங் வரைக்குமே என்னால் நம்பவே முடியல. நைட்டு டிக்கெட் கையில் வாங்கியாச்சு. ஜனநாயகன் திரைப்படத்தில் கொண்டாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் திண்டுக்கல் தெற்கு மாவட்ட தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தளபதி அவர்களுடைய கடைசி படம், அனைவரும் ஒற்றுமையாக இருந்து கடைசி படத்தை எந்தவித அலப்புறம் இல்லாமல் நீங்கள் ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, எந்தவித தொந்தரவும் இல்லாமல், பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் சிறப்பாக நம்முடைய தளபதியுடைய படத்தை கொண்டாடணும். நம்ம வந்து அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து தளபதியோட கடைசி படத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்து மக்கள் பணியில் நம்ம தொடர்ந்து செயல்படுவோம். மார்னிங் ஒர்க் போமா இல்லை வந்து மூவி போகலாமா அப்படி அந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு வந்து மூவி போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லை. ஸோ நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது. ஏன்னா எல்லாமே வந்து நான் நினைக்கிற மாதிரி நடக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகுமா. ஸோ அதனால வந்து நான் அப்படியே விட்டாச்சு. ஸோ எனக்கு தேட்டருக்கு போயுமே பார்த்தோன்னா இப்படி உள்ளே போயிடலாமா இல்லை இப்படி திரும்பி வீட்டுக்கு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஸோ பரவாயில்ல உள்ளே போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ஷோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதுவும் சின்ன வயசுலேருந்து என்னோடய கனவு ஆசை எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து நிறைவேறிடுச்சு. ஸோ அங்கே பார்த்தோன்னா ஜென்ஸோட கூட்டம் தான் வந்து நிறையாவே இருந்தது. ஸோ நாங்கள் ஒரு லேடிஸ் ஒரு 4 or 5 மெம்பர்ஸ் தான் இருந்திருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போதே வந்து இவ்வளோ ஒரு கூட்டத்தில் நாங்கள் எப்படி சேஃபாக இருக்க போகிறோம், நாங்கள் எப்படி வந்து இந்த மூவி பார்த்துட்டு வெளியில் போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு லைட்டாக டவுட் இருந்தது. பார்த்தோன்னா ஆனால் உண்மையிலே சொல்லக்கூடாதுங்க, உண்மையிலே வந்து பார்த்தோன்னா நம்மளோட நட்டம் தளபதி ரசிகர் மன்றம் இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ்அப் தாங்க கொடுப்பேன். ஒரு பெரிய 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 மிகப்பெரிய நன்றி தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ கூட்டத்துலேயும் டிக்கெட் கவுண்டர் ஓப்பனே ஆகலை. பட் ஆனால் அவங்க போயிட்டு முந்தி அடிச்சுட்டு உள்ளே போவோன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆண்கள் வந்து முன்னாடி போனாங்க. அவ்வளோ ஆண்கள் போனதுமே அங்கே முன்னாடி நின்னவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, பெண்கள் இருக்காங்க, பெண்களை முதல்ல உள்ளே வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஆண்கள் உள்ளே போகலாம் அப்படின்னுடையே அந்த ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எல்லாருமே ஒதுங்கி நின்று பெண்களுக்கு வழி விட்டாங்க. நீங்கள் போமா, நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற என்னோட சகோதரர்கள் தான் சொல்லலாம் எல்லாத்தையும். ஸோ அந்த அளவுக்கு வந்து எங்களை சேஃபாக வந்து ஒற்றுமையாக நின்று வழி விட்டு உள்ளே போனதுக்கு அப்புறம் நாங்கள் உள்ளே போய் சேஃபாக சீட்டில் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் ஆண்களை உள்ளே விட்டாங்க. நான் நிறையா வந்து ஆண்கள் தான் போவாங்க, பெண்கள் போகவே கூடாது, இங்கே கூட்டமாக இருக்கும், இது உங்களுக்கு சேஃப் கிடையாது, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி பெண்களை அடக்கி வைக்கிறாங்க. பட் இதை வந்து இதோட நிப்பாட்டிருங்க. பெண்களை எல்லா இடத்துக்கும் போக பழக்கி விடுங்க. எல்லா இடத்துலையும் அவங்களுக்கான சேஃப் இருக்குது. அதை நான் இன்னைக்கு உணர்ந்தேன் நம்ம நத்தம் லட்சுமணா தேட்டரில். என்னாலேயே நம்ப முடியல, இவ்வளோ கூட்டத்துலேயும் அந்த 5 கேர்ள்ஸுக்காக வந்து அவ்வளோ ஆண்கள், கிட்டத்தட்ட 200 சம்திங் ஆண்கள் இருப்பாங்க. அவங்க ஃபுல்லாக வந்து ஒதுங்கி நின்று பெண்களுக்கு வழி விட்டாங்க. இங்கே தான் ஒற்றுமை இருக்குது. நம்ம தளபதியோட ரசிகைங்கிறத வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே மிக்க நன்றி. ஸோ படம் சூப்பராக இருக்குது, நீங்களும் போய் தேட்டரில் பார்த்துட்டு வாங்க. திண்டுக்கல் தெற்கு மாவட்டம் தளபதி விஜய் மக்கள் இயக்கம் தலைவர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.